Our Lady of Fatima. புனித பாத்திமா மாதா. போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமா நகரில் காட்சியளித்த தேவத்தாய் ஜெபமாலை ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னதையும் பிற ரகசியங்களையும் அறிவோம். முதலாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் 1916 ஆண்டு சமாதானத்தின் தூதன் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா என்ற 3 பிள்ளைகளிடம் தோன்றி அவர்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பின்னர் சமாதானத்தின் தூதன் மறுபடியும் அவர்களுக்கு தோன்றி நாட்டிற்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு ஜெபம் செய்யவும் பலிகள் ஒப்புக் கொடுக்கவும் கேட்டார். 3வது முறையாக சமாதான தூதன் கைகளில் ரச பாத்திரத்தை ஏந்தியவாறு காட்சியளித்தார். ரச பாத்திரத்தின் மேல் இரத்தம் சொட்டிய ஒரு நற்கருணை அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதனை வணங்கிய பின் அப்பத்தை லூசியாவிடமும் இரத்தத்தை பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தாவிடமும் கொடுத்து பருக சொன்னார். மனிதர்களின் அக்கிரமங்களை சரி செய்து உங்கள் ஆண்டவரை தேற்றுங்கள் என்று கூறினார். 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் உள்ள பாத்திமா என்ற இடத்தில் கோவாதா இரியா என்ற புல்வெளியில் தேவ அன்னை சூரியனை விட பிரகாசமான ஒளியில் தோன்றி வெண்ணாடை உடுத்தி லூசியா, பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தாவிற்கு காட்சி கொடுத்தார். நான் விண்ணகத்திலிருந்து வருகிறேன் என்று கூறி அந்த 3 பிள்ளைகளை ஒவ்வொரு மாதமும் 6 மாதங்களுக்கு 13ஆம் தேதி அதே இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொண்டார். உலக அமைதிக்காகவும் போர் முடிவுக்கு வரவும் அனுதினம் ஜெபமாலை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்த மாதம் ஜூன் 13ஆம் தேதி அதே இடத்தில் தோன்றி ஜெசிந்தாவையும் பிரான்சிஸ்கோவையும் நான் சீக்கிரத்தில் எடுத்துக் கொள்வேன், ஆனால் என்னை உலகிற்கு தெரியப்படுத்தவும் உலகத்தினர் என்னை அன்பு செய்யவும் உன்னை ஒரு கருவியாக இயேசு பயன்படுத்த உள்ளார். சோர்ந்து போகாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று லூசியாவிடம் கூறினார். ஜூலை 13ஆம் தேதி மறுபடியும் தேவ அன்னை தோன்றி நான் யார் என்பதும் எனக்கு என்ன வேண்டும் என்பதும் அக்டோபர் மாதம் உனக்கு வெளிப்படுத்துவேன். எல்லோரும் இதை கண்டு விசுவாசம் கொள்ள நான் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்துவேன் என்று கூறினார். பாவிகளுக்காக உங்களையே பலியாக ஒப்புக் கொடுங்கள். ஓ இயேசுவே, உம்முடைய அன்பிற்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் தேவ அன்னையின் தூய இதயத்திற்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி மன்றாடுங்கள் என மொழிந்தார். இந்த வார்த்தைகளை அவர் சொன்னவுடன் அவர் கைகளிலிருந்து பயங்கரமான ஒளி தரையை நோக்கி பாய்ந்தது. 3 பிள்ளைகளும் நரகத்தின் காட்சியை கண்டனர். இதுவே பாத்திமாவின் முதல் ரகசியமாகும். நான் உங்களுக்கு சொல்வதை செய்தீர்களானால் அநேக ஆத்துமங்கள் ரட்சிக்கப்படும், உலக அமைதி பிறக்கும், போர் முடிவடைய போகிறது. ஆனால் கடவுளை கோபமூட்டுவதை மனிதன் நிறுத்தாவிடில் இதைவிட பயங்கரமான ஒரு போர் ஆரம்பமாகும். இது திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரின் காலத்தில் ஆரம்பிக்கும் என்று கூறினார். ரஷ்ய நாட்டை தமக்கு அர்ப்பணிக்க தேவ அன்னை கேட்டுக்கொண்டார்கள். இது நடக்காவிடில் உலகமெங்கும் போர் மூலம் கடைசியில் திருத்தந்தை ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணம் செய்வார், என் தூய இதயம் வெற்றி பெறும், அதன் பின்னர் ஒரு கால அளவுக்கு உலகத்தில் சமாதானம் நிலவும் என்று 2ஆம் உலகப் போரை குறித்து முன்கூட்டிய தேவனை வாக்குரைத்தார். இது பாத்திமாவின் 2ஆம் ரகசியம். இந்த ரகசியங்களை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று தேவண்ணை லூசியாவை கேட்டிருந்தார். இந்த காட்சியின் பொழுது லூசியாவிற்கு தேவண்ணை கற்றுக் கொடுத்த ஜெபமே நாம் ஜெபமாலையில் சொல்லும் ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என்ற ஜெபம். பாத்திமாவின் இந்த 2 ரகசியங்களும் 1942ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டன. செப்டம்பர் 13ஆம் தேதி மறுபடியும் தேவண்ணை தோன்றி ஜெபமாலையை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். புனித சூசியப்புறம் குழந்தை இயேசுவும் தோன்றுவார்கள் என்றும் வாக்குறுதி அளித்தார். அக்டோபர் மாதம் புதுமை ஒன்று நிகழப்போவதை அறிந்து ஆயிரக்கணக்கானோர் காட்சி தோன்றும் இடத்தில் ஒன்று திரண்டனர். அக்டோபர் 13ஆம் தேதி தேவண்ணை தோன்றி நானே ஜெபமாலையின் ராக்கினி என்று கூறி என் மகிமை விளங்கும்படி
இங்கு எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்புங்கள் என்று கேட்டு மறைந்தார். இதன் பின்னர் அவ்விடத்தை சூழ்ந்திருந்த கார் மேகங்கள் விலகி சூரியன் ஒரு மங்கிய சாம்பல் நிற வட்ட வடிவிலான தட்டு போல் காட்சி அளித்தது. அனைவரும் தங்கள் கண்களால் நேரடியாகவும் சுலபமாகவும் சூரியனை கண்டனர். திடீரென சூரியன் நடுக்கம் கொண்டு பல்வேறு அசைவுகள் காண்பித்தது. இதை பார்த்த மக்கள் வியப்பில் சூரியன் ஆடியது என்று ஆச்சரியப்பட்டனர். மற்ற சிலர் சூரியன் சுழலில் மாட்டிக்கொண்டது போல் வேகமாக சுழன்றதை கண்டனர். கார் மேகத்தின் விளைவினால் நனைந்து போயிருந்த மக்களின் உடைகள் சூரியன் இறங்கியதால் 10 நிமிடங்களில் காய்ந்து போயின. தரையும் காய்ந்து போயிருந்தது. விரைவில் பிரான்சிஸ்கோவையும் ஜெசிந்தாவையும் அழைத்துக் கொள்வீர் என்று கூறியபடியே 3 வருடங்களுக்கு பின் 1919ஆம் ஆண்டு நோயினால் பாதிக்கப்பட்டு பிரான்சிஸ்கோ இறந்தார். ஜெசிந்தாவும் நோய் தாக்கி மிக அதிக வேதனைப்பட்டு இறந்தார். தங்கள் பாடுகள் அனைத்தையும் பாவிகளின் ரட்சிப்பிற்காக அவர்கள் ஒப்புக் கொடுத்து இறைவனடி சேர்ந்தனர். லூசியா கார்மேல் மடத்தில் சேர்ந்து அருட் சகோதரியானார். இவர் கிபி 2005ஆம் ஆண்டு இறந்தார். 1930ஆம் ஆண்டு ஆயர் கொரோயா பாத்தியமாவின் வழிபாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கினார். கிபி 2000 மே 13ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் பிரான்சிஸ்கோவிற்கும் ஜெசிந்தாவிற்கும் அருளாளர் பட்டம் வழங்கினார். 2 முறை தோண்டி எடுத்தும் அருளாளர் ஜெசிந்தாவின் முகம் அழியாமல் இருக்கிறது. தேவ அன்னை பாத்திமாவில் காட்சி கொடுத்த இடத்தில் இன்று ஒரு பிரம்மாண்டமான பசிலிக்கா உயர்ந்து நிற்கிறது.